உங்களுக்கு தெரியுமா டீ பேக் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது? 1900களின் ஆரம்பத்தில் தேநீர் தயாரிப்பது சிரமமான விஷயமாக இருந்தது. சில்லறை தேயிலை, வடிகட்டிகள் எல்லாம் தேவையாக இருந்தது. 1908ஆம் ஆண்டு நியூயார்க்கில் தாமஸ் சலிவன் தேயிலை மாதிரிகளை செலவு குறைந்த பட்டு, அதாவது சில்க் பைகளில் அனுப்பினார். ஆனால் வாடிக்கையாளர்கள் அது பொடி என்றே நினைக்கவில்லை. முழு பையையும் சூடான தண்ணீரில் மூழ்கவிட்டார்கள். ஆச்சரியம், அது வேலை செய்தது. எளிது, சுத்தம், வசதி. பின்னர் பைகளோடு தேநீர் வேண்டும் என்று சலிவனுக்கு ஆர்டர்கள் வரத் தொடங்கின. பட்டு தேயிலை ஊறுவதற்கு மிகவும் நுண்ணியதாக இருப்பதை உணர்ந்த அவர் காஸ் துணிக்கு மாற்றினார், நல்ல இன்ஃபியூஷனுக்காக. காலப்போக்கில் உற்பத்தியாளர்கள் காகித பைகளை உருவாக்கினர். அதுவே இன்று நாம் பயன்படுத்தும் நவீன டீ பேக். ஒரு தவறான புரிதலால் தொடங்கிய இந்த தற்செயலான கண்டுபிடிப்பு தேநீர் குடிக்கும் பழக்கத்தையே முழுமையாக மாற்றிவிட்டது. ஒரு சிறிய தவறான புரிதல், ஒரு சாதாரண யோசனை. ஆனால் அதிலிருந்து பிறந்தது உலகம் முழுவதும் தேநீர் குடிக்கும் முறையையே மாற்றிய டீ பேக் என்ற புதுமை. அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் காலப்போக்கில் அந்த எளிய புதுமை பெரிய மாற்றத்தை உருவாக்கியது. உண்மையில் பெரும்பாலான இனோவேஷன்கள் இப்படித்தான் பிறக்கிறது, தற்செயலாக, ஆர்வத்தால் அல்லது ஒரு வேறுபட்ட சிந்தனையால். இதே புதுமை சிந்தனையை கொண்ட நிறுவனங்களை அடையாளம் காண்பதே மஹிந்திரா மேனுலைஃப் இனோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டின் முக்கிய நோக்கம். இந்த நிதி தயாரிப்பு, செயல்முறை மற்றும் சேவைகள் ஆகிய துறைகளில் புதுமையை முன்னெடுக்கும் நிறுவனங்களை தேர்வு செய்து அவற்றில் முதலீடு செய்ய முயல்கிறது. அவை மெதுவான மாற்றமாக இருந்தாலும் அல்லது முற்றிலும் துறையையே மாற்றும் தீவிர புதுமையாக இருந்தாலும் சரி. இன்று டீ பேக் போல தெரியும் ஒரு சிறிய யோசனை நாளை ஒரு பெரிய வளர்ச்சி கதையாக மாறலாம். மஹிந்திரா மேனுலைஃப் இனோவேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் NFO. திறப்பு 9 ஜனவரி 2026. மூடல் 23 ஜனவரி 2026. புதுமையை நம்பும் முதலீட்டாளர்களுக்கு புதுமை வழி வளர்ச்சியில் பங்கேற்கும் ஒரு வாய்ப்பு. Mutual fund investments are subject to market risks. Please read all scheme-related documents carefully before investing.